இது தனியாக வரும், வேலோட இணையாமலே வரும், எதோட இணையாமல் தனியாக வரும். அதுக்கு பேர் முன்பசில்ல. அப்போ எப்படி போல இப்போ பாலன்னு சொன்னான், பால பாலா பாலு பாலத்து பாலத்தா பால்ன பால்த்த பால்த்துமா பால்த்தும் பால்த்தி பால்த்துமா பால்த்துன்ன பால்த்து பால்னா. மீசான ஒரு ஞாபகம் வரல? நான் 50 மீசா ஓதுறேன். அப்போ பாலன்னு சொன்னால் அவன் செய்தான்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற குவங்கிறது லமீர். இது வெளியே எடுத்து போட்டால் முன்பசில் ஆகிடும். குவகுமாகும் ஹியகுமாகுன்ன அந்த அந்தமா அந்தும் அந்த அந்த அந்துன்ன அனநகும். அது மாதிரி சொல்கிறார். லம்மாயிரம் முன்பசில் மர்பூவா, லம்மாயிரம் முன்பசில் மர்பூவா ரபுடைய காலத்தில் வரும். எப்படி சர்வ் செய்வாங்கன்னு கேட்டால் முத்தக்கல்லிலிருந்து சர்வ் செய்வாங்க. அருஃபாவுல் லமாயிலிருந்து அதுனாவுக்கு போகிறது, அருஃபாயிலிருந்து அதுனாவுக்கு போகிறது, அதுனாவிலிருந்து அருஃபாவுக்கு போகிறதில்ல. முதல்ல முத்தக்கல்லியும், அப்புறம் தனியாஜமும், அப்புறம் கத்தாபும், அப்புறம் காயும், இப்படி சர்வம். மண் மை நான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து தான். அங்கே மாதிரி ஹுவா ஹியா எல்லாம் இல்லை. ஹுவாண்டா ஆணு, ஏண்டா பெண்ணுங்கிறது இல்லை. ரெண்டும் ஒன்று, ரெண்டும் ஒன்று. அதனால் பாய்ச்சி சுருக்கம். லமீர் முன்னால் ஆள் இருக்கத்தானே செய்வான், அவனை பார்த்து மீள வேண்டியதானே. லமீர் மீள்றதுக்கு தானே இருக்குது. அப்புறம் என்ன பெண்ணு ஆணுடைய பிரிக்கிறீங்க அப்படி. மண் மை நான் மா அம் நாங்கள் நாம், நாம் சொன்னாவே போதும். நான் நாம், நாம் போவோம், நாங்கள்னு சொல்ல வேண்டிய நாம். தூ, ரெண்டுக்கும் தூ தான். அரிசிலையும் தூ, சுமா தும் நீங்கள், ஊ ஓ அவன், ஊஷா ஓ. ஏன் உருதுல ஓங்கிற வார்த்தை முஃப்ரதுக்கு வரும், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓங்கிற வார்த்தை ரெண்டுக்கு வரும். இந்த ஊஷான சில சமயத்தில் ஓ போய்விட்டு ஸ்டாண்டு வேற சொல்லுவாங்க, சில சமயத்தில் துருக்கி. இப்போ இதுக்கு பேர் இந்த 6 பேர் லமாயிரம் முன்பசிலா சொல்லு மருபா சொல்லணும்னா மண்மா தூசுமா பூஷான் நீங்கள் சொல்லணும். முன்பசிலா மருபா சொல்லுங்க, சரிங்களா? என்ன அடுத்த லமாயிரம் முத்தசிலா மருபுவா, மருபுவா உள்ள சேர்ந்து இருக்கும், தனியாக வராது. ஏம்பி தனியாக வராது. அம் ஐயா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, உன் பேர் என்னங்கிறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி, அது மாதிரி அந்த அம்மு வருது பாருங்க, அங்கேயும் கூட வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்கிறான். மை நேம் இஸ், நான் மைன்னு சொல்கிறாங்க, மை நேம் இஸ் உண்டு. அது அந்த 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 சொல்ல முத்தகண்ணி வருதா இல்லைங்களா? அப்போ அம்டா அம், இது லமீர் தான். முத்திசிலா வேலோட சேர்ந்துடும், தனியாக வராது, அது தனியாக வரும். அம் மை ஏம் அம் ஈ தூ ஏது தும் அது ஓ. இந்த அது இருக்குது தால் மாக்கபல் மௌத்து. இந்த தால் மாக்கபல் மௌத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து முதாரியில் தான் அடையாளம். முதாரி வாயுது காயுது, எந்த முதாரி வாயுது எடுத்தாலும் தால் மாக்கபல் மௌத்து வராமல் இருக்காது.
முதாரியான பேர் பாரிசியில் வாயுது வாயுது எஃபாலு என்சுரு எதிரிபு எக்குருமு இல்லைங்களா தானே முதாரி. இது மாதிரி பாரிசியில் முதாரி எடுத்தால் கடைசி எழுத்து வாயுது வாயுது மாத்திரம் தால் மாகோல் மொத்து வராமல் ஒரு முதாரி எடுக்க முடியாது. மாதியில் வாயுது காயப்படுத்தால் இந்த அது மாதிரி அதில் வராது, லமீர் உள்ளே போயிடும். இல்லை ரப்பன்னு எடுத்துட்டா ஹோ உள்ளே போயிடும். அந்த ஹோவுடைய அடையாளத்தில் தான் அது. ஹுவவுடைய அடையாளம் மாதியில் உள்ளே போயிடும். வாங்க உட்காந்து. இப்போ லரபன்னு சொன்னால் அவன் அடித்தான்னு சொல்லிடுறோம், எதிரிப்புனா அவனை அடிப்பான்னு சொல்லிடுறோம். இப்போ எதிரிப்புலேயும் ஹுவை இருக்குது, லரபவிலையும் ஹுவை இருக்குது. மாதியில் இருக்குது அவனை அடித்தான்னு இது அடிப்பான்னு மாதிரி இருக்குது. பாரிசியில் இந்த லமீர் மாதியில் மறைஞ்சிருக்கும், உள்ளே இருக்கும். முதாரியில் பாரிஸ் ஆகிடும். பாரிசுன்னா சீராவிலேயே வெளியே தெரியும். அது பாரிசான அது. அப்புறம் அந்து இதெல்லாம் இணைந்து தான் வரும், பிரிந்து வராது. ஒரு இசுமோட இணைந்து வேலோட இணைந்து. லமாயிர முத்தசிலா முன்பசிலாக்கு காயிதான் சொல்லிட்டு முன்பசிலான லமீர்களை லெஃபுலுக்கே சாத் ஒரு லெஃபுலுடன் இணைத்து நஹீலுக்கித்தே எழுத மாட்டார்கள், எழுதுவதில்லை. முத்தசிலான லமீரை ஒரு லெஃபுலுடன் மிலாக்கிறன்னா சேர்த்து நஹீலுக்கித்தேன எழுதுவதில்லை. லமாயிர முத்தசிலாக்கு முத்தசிலான லமீர்களை சீகைக்கே சாத் ஒரு சீகாவுடன். அப்போ ஒரு சீகாண்டா லெபுது, ஒரு லெபுதுடன் மிலாக்கர் அங்கே லெபுலுன்னு சொன்னார்ல, அது மாதிரி இந்த சீகாவுக்கு ஒரு லெபுது. அந்த லெபுல் முதாரியாக இருக்கலாம், முட்டதாக இருக்கலாம். ஒரு லெபுலுடன் சேர்த்து லிக்தேனை எழுதுகின்றனர். अगर किसी सीगे का हर्फ आखिरी हर्फ आ है तो हमारे मुत्तसिला का अलिफ बिहाल रहेगा. ஒன்று சொல்கிறேன், ஏதாவது ஒரு சீகாவுடைய கடைசி எழுத்து ஹா என்று இருந்தால் இந்த அகருடைய அர்த்தம் இப்போ அங்கே வரும். ஹா என்று இருந்தால் அந்த இருந்தால்ங்கிறத அகருடைய அர்த்தம். நம்மாயிர முத்திசில்லாவுடைய அலிஃப் பிஹால் அப்படியே ரஹேகா இருக்கும். அந்த அலிஃபு விழுதால் ஒரு சியாவுடைய கடைசியில் ஆ வந்தால் நம்மாயிர முத்திசில்லாவில் அம் சேர்ந்தால் ஏம் சேர்ந்தால் இந்த அலிஃபு அப்படியே இருக்கும். இந்த ஹா வர்ண அப்படி இல்லையானால் கிர்ஜாயேகா விழுந்துவிடும். இப்போ அடுத்த பக்கம் எடுங்க. இப்போ ஆமதம்ங்கிறோம். ஆமதம்டா நான் வந்தேன். ஒவ்வொரு மசில் நூலை போக்கிட்டா மாலி முத்தலக். மாலி முத்தக்கல். இப்போ நான் என்ன அப்போ சொன்னேன், ஃபார்சிக்காரனா லமாயிர என்றது முத்தக்கல்லிம் தான் எழுவாங்க. முத்தக்கல்லிம் அப்புறம் அதுக்கு பிறகு ஹாதிர் அப்புறம் காயிப், இப்படி தான் லமாயிர. நம்ம அரபியில் அப்படி இல்லை, காயிப்லேருந்து பிடிச்சி அங்கே போவோம். இங்கே 14 சொல்லணும், அங்கே 6 சொல்லுவாங்க. 6 14 அர்த்தத்தை அடக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, அங்கே மீம் வந்துச்சா இல்லையா? மீம் அமீர் அம் வச்சில்ல, அந்த அம்மு வச்சில்ல ஆமதம் போயிடுச்சு. ஆமதேம்
நான் வந்தேன். ஆமதம் மை ஆயா நான் வந்தேன். ஆமதேம் ஹம் ஆயே நாங்கள் வந்தோம். ஆமதி ஒரு சில தூ ஆயா நீ வந்தாய். ஆமதேத் தும் ஆயே நீங்கள் வந்தீர்கள். ஆமத் ஓ ஆயா அவன் வந்தான். ஆமதன் அதே ஓதான். சில உருதுக்காரங்க வே என்கிறத ஒப்படைப்பாங்க. ஜம்முக்கு வே ஓ வே அது சில சமயத்தில் ரொம்ப நாதிர். ஓவே இதை பசி ஓ ஆயே ஏ ஆயேங்கிறதுல கிடைக்குதே. ஆயே ஜம்முலேயே கிடைக்குதே. ஓ ஜம்முண்டு ஆயேன்னா ஜம்மு, ஆயாவுக்கு ஜம்மு தான் ஆயே. அது ஜம்மா இருக்கிற போது அப்புறம் வே ஆயா ரெண்டு ஜம்மு இருக்கு. ஓ ஆயா சொல்லுங்க. ஓ ஓ ஆயே ஆயே ஓ ஆயா ஓ ஆயே ரெண்டும். இப்போ ஐவி விழுந்து வச்சா இல்லையா? நான் அடுத்தது இதுக்கு பேர் தான் மாசி முத்துலக்குன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு தமிழ் அங்கே எழுதிக்கிங்க. மிசுலு அத்தா வஜா வ நசர எழுதிக்கிங்க. அத்தா ஜா நசரவை போல அரபியில் அத்தா வந்தான், ஜா வந்தான், நசர உதவி செய்தான். ஒரு மாதிரி உதவி செய்ய எல்லாரும் ஒன்று எழுதிக்கிங்க உங்களுக்கு பிரியமானது. மிசுலு அத்தா வஜா வ நசர. இன்னி அவர் சொன்ன காரணம் என்ன? கடைசியில் சீகாவுடைய கடைசியில் இருந்தால் இந்த லமாயிர முத்தேசிலா அழிப்பு போயிடும்னு சொன்னால் இது பஹார் ரஹேகா பிஹார் அப்படி இருக்குன்னு சொன்னார். அந்த அடுத்தது இதுக்கு பேர் மாதி கரீப். இதுக்கு பேர் என்ன? மாதுக்கு ஆமதா அம் அம்புகளுக்கு வந்து அம்புகளுக்குலையே அழிப்பு மை ஆயா நான் வந்திருக்கிறேன். சமயத்துக்கு நேத்தனப்பா வந்திருக்கேன். அது வந்தேன் நான் வந்திருக்கிறேன். எப்படா நீ வந்திருக்கிற? 10 வருஷத்துக்கு முந்தையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி மாசி பாயுது ஆகிடும். நான் வந்திருந்தேன் அதான் மாதி பாயுது. நான் வந்திருக்கிறேன். கடிதம் வந்திருக்கிறது. நீ சொல்லியிருக்கிறாய், நீ சாப்பிட்ருக்கிறாய். நேற்று வந்த விருந்தில் சாப்பிட்லைங்கிற சாப்பிட்டு போட்டு எல்லாம் மாதி கரீபை குறிக்கும். வந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், தூங்கியிருக்கிறேன் அப்படின்னா மாதி கரீப். இதுக்கு அரபியில் என்ன சொல்கிறது? கது அத்தா கது ஜா கது மாதி கரீப் ஆகிடும். எழுதிங்க மிதில் கது அத்தா கது ஜா கது நசர. ஒன்று எழுதுனா போதும், எழுதிங்க. என்ன முஜீபு யார்? ஒரு புதுசாக தெரியுது. முஜீபுக்கு தோஸ்தா மௌலவியா எங்கே தொழுகிறாரா? நல்லது, சரி நல்லது. அடுத்தபடி ஆமதாம் தாக்கிக்கு, அந்த தாக்கிக்கு தான் கடிவை காட்டும். மாதியில் தக்கலியில் முதாரியில் தக்கலியில் பிடிக்கும். கதைன்னு சொன்னால் சில சமயம் அப்படிங்கிற குறிக்கும், தக்கலியில் குறிக்கும். இதில் தாக்கிக்க குறிக்கணும் அப்படி தான் சொன்னேன். அந்த தாக்கிக்கு தான் என்ன அர்த்தம்? மாசி கரீப். வந்திருக்கிறடா தாக்கிக்கிறது. அதை தாக்கிக்கிற பேரால் இப்போ சொல்கிறாங்க. இவர் கரீப். சொல்லுவேன் சரி. ஆமதா அம் மை ஆயாவும் நான் வந்திருக்கிறேன். ஆமதாயே ஹம் ஆயே ஹே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமதா இ தனியாக ஈ வராது, பேரோடு சேர்ந்து வரும். ஆமதா இ தூ ஆயா ஹே நீ வந்திருக்கிறாய். ஆமதா ஏது தும் ஆயே ஹோ தும் ஆயே ஹோ நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமதா அஸ்து அந்த இடத்துல அஸ்து வந்து லமீருடைய சார்ந்து நிற்கும்.
மாசி கரீபில். ஆமதான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அஸ்து இருக்கிற ரபுத்துறை அது லமீர் ஸ்தானத்தை நிற்கும். காயிபில் ஆமதா அஸ்து. ஓ ஆயாக அவன் வந்திருக்கிறான். மாசி கரீபில் காயிப் சிகாவில் அஸ்துங்கிறது லமீர் முத்தசிலாவுடைய ஸ்தானத்தில் நிற்கிது. வெறும் ஆமதான்னு சொல்ல மாட்டாங்க. ஆமதா ஆமதா அந்து ஆமதா அதுக்கு பதிலாக ஆமாம். இது அது 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 முதாரியில் அது வரந்து சொல்லிட்டேன். முதாரியில் பாரிசால லமீரா வெளிவரும். மாசி கரீபில் மாசி முத்துலக்கில் ஒரு ரப்துன்னு தான் இருக்கும். மாசி முத்துலக்கில் உள்ளே இருக்கும், வெளியில் வராது. இந்த ஓக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சுங்களா. இப்போ ஆமதாந்து. இனி அடுத்தது மாதி பஈதுக்கு அந்த மாதி முத்தலக்கில் ஒரு ஹாவை சேர்த்து பூதை சேர்த்து முத்தசிலான மீற அழிவு இல்லாமல் சேர்க்கும். ஒரு மாதி முத்தலக்கு எடுத்துக்கணும். மாதி முத்தலக்கில் ஒரு ஹாவை சேர்க்கணும். அப்புறம் பூதுங்கிற சொல்ல சேர்க்கணும். அப்புறம் லமாயிர முத்தசிலாவை அழிவு இல்லாமல் சேர்க்கணும். இப்படி சொல்லணும். ரப்தில் சொல்லுங்க. ரப்தில் சொல்லுங்க. ரப்தில் மாசி பாய் சொல்லுங்க. குஸ்தன்ல மாதி பாய் சொல்லுங்க. இனி சர்வ் செய்ய வேண்டியது அதே மாதிரி. பர் ஆமதா பூதம். நீ அந்த பூதத்தை வச்சுக்க, தமிழ் பூதம். ஆமதா பூதம் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன். ஆமதா பூதேம் ஆமதா பூதேம் அம் ஆயத்தே நாங்கள் வந்திருந்தோம். ஆமதா பூதி தூ ஆயாத்தா அவன் வந்திருந்தாய், நீ வந்திருந்தாய். ஆமதா பூதேத் தும் ஆயத்தே நீங்கள் வந்திருந்தீர்கள். ஆமதா பூத் பூதன்ல இருக்கிற நூலை போக்கி அது ஒரு மாதிரி முத்தல் காய்ப்போச்சு. ஓ ஆயாத்தா ஆமதா பூதந்து ஓ ஆயத்தே. இப்போ மேலே பாருங்க, ஒன்றும் இருக்குதோ சரி அதையும் சொல்லிக்கலாம். நல்ல உதாரணத்துக்கு அதை போயிடுச்சு. இப்பின்னால ஓதுவோம், ஓதி கொடுத்ததும் இல்லை, காமிக்கிறதுக்கு தான் சொன்னது. இன்னொருக்கு உத போகிறோம். இனி அடுத்தது முத்தசிலா மன்சூபா வரும். முத்தசிலா வரும், அதில் முத்தசிலா மன்சூபாவில் முன்ஃபசிலா மன்சூபாவும் இருக்குது, முத்தசிலா மன்சூபாவும் இருக்குது. எப்படி முன்ஃபசிலா மேலே சட்டு சொன்னோம்ல, மருஃபுவா சொன்னோம்ல, முத்தசிலா சொன்னோம்ல. இதே மாதிரி முன்ஃபசிலா மன்சூபா, முத்தசிலா மன்சூபா. மரா சொல்லுங்க. முஜுக்கு எனக்கு இந்த மராங்கிறது வெளியே தனியாக வரும், மீம்பு வெளியே தனியாக வராது. ஒரு இதோடு சேர்ந்து வரும். ஒரு மீம்பு வந்துட்டால் அதுக்கு மராவுடைய அர்த்தம் ஒரு வேலை வந்து அவன் என்னை அடித்தான்ங்கிறதுக்கு மீம்பு சேரும். உதாரணம் வரும். பின்ன உதாரணத்தோடு எழுதி வச்சிருக்கிறேன். உஸ்தாது சொல்லி தருவார்னு போட்டார் கீழே. அதெல்லாம் உஸ்தாது சொல்லி தருவார், உஸ்தாது கேட்டுக்குங்கன்ட்டார். அதனால எழுதி வச்சிருக்கிறேன் பூரா. இது 2 தாள் எழுதி ஒட்டியிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அவ்வப்போது இந்த காலத்துலேயும் ஒன்று. அடுத்த அப்படி மரா. இப்போ இதில் என்ன? முஜுக்கு எனக்கு, மரா ம சொல்லிட்டு முஜுக்குன்னு சொல்லணும். துரா உனக்கு, துஜுக்கு துரான்னு சொல்லிட்டு துராவுடைய அர்த்தத்தை தா கொடுக்கும், சேர்ந்து வரும். பேரோடு சேர்ந்து வந்து மன்சூபா வரும்.
துஜுக்கு. அப்புறம் மாத்த, அப்புறம் அடுத்த ஷீன், வெறும் ஷீன். துரா. அப்புறம் ஊரா, ஷா, மாத்த ஷா, மாத்த ஷா. மாண்டா எனக்கு, தாண்டா உனக்கு, ஷாண்டா அவனுக்கு. இதான் முத்தசில் மன்சூபா. மரா துரா ஊரா அது தனியாக வரும். இந்த மாவும் தாவும் ஷாவும் ஃபேலோட இணைஞ்சு வரும். ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக வரும், அது தனியாக வரும். மரா துரா ஊரா, மாத்த ஷா, மாத்த ஷா. ஏதாவது ஏறா கொடுத்தா தான் வாசிக்க முடியும், ஏறா கொடுத்தா வாசிக்க முடியாது. முஜுக்கு, துஜுக்கு, உஸ்கு. இனி இதுக்கு ஜம்மு வேணும்லத்தா. மாறா, மராவுடைய ஜம்மு என்ன? இங்கே தலைனியாங்கிறதே கிடையாது. எதில்? பாசியில். அப்போ தானே 14 ஆறாக்க முடியும். தலைனியாலாம் கிடையாது. நீ ஜம்முக்கு எதை சொல்கிறையோ அதே தான் தலைனியாகும். அப்போ இதிலிருந்து தெரியுது, ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா ஜம்முன்னு சொல்கிறாங்கல்ல, அது பாசியில் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்டது ஜம்மு இதில் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஜம்முங்கிறது அரபிலையும் இருக்குது. சபா மொல்லாக்காவில் கிஃபா நபிக்கு, கிஃபா நபிக்கின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். லைலா பார்த்து பரமாடு கிஃப் கிஃபா, நீங்கள் 2 பேரும் நெல்லுங்கிறான். 2 பேர் நின்றுட்டு நபிக்கிங்கிறான். அடுத்து அப்படி பக்காயபிக்கு 2 பேரும் நெல்லுங்கோ, நாம் அழுவோம், 2 பேரும் சேர்ந்து அழுவோம். கிவா நபிக்கு அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் சொல்லி தருவாங்க. சுபமல்லக்கான்னு தெரிஞ்சு காலத்தில் சொல்கிறது. அப்போ நின்றுங்க 2 பேரும் நபிக்கு நாம் அழுவோங்கிறான். அது இருந்ததே தலைனியாக பார்த்து ஜமால் சொல்கிறான். சரி போட்டும். மாறா, ஹம்கு, சுமாரா, தும்கு. அதில் தா வருது, இதில் சுமா வருது. இந்த ரா மஃபூலுடைய அடையாளம், ரா மஃபூலுடைய அலாமத்து. ரா வராமல் அந்த அர்த்தம் வராது. சுமாரா, தும்கு. ஊஷான், மேலே வரல ஊஷான், உஷாரா. உஷாரான்னு சொல்கிறாங்க, அந்த உஷாரா இல்லை, உஷாரா. அவர்களுக்கு எது இது? மாறா, மாறா, சுமாரா. இது முன்பசில், இது முத்தசில். இந்த தன், இந்த ம என்பதற்கு ஜம்மு தான். மரா என்பதற்கு ஜம்மு தான் மாறா. அதே மாதிரி தாவுக்கு சுமாரா, ஷாவுக்கு ஊஷான்ரா இருக்குல்ல. இந்த மாவுக்கு மாறா வருதில்லை, இது முன்பிசிலாக வரும். இந்த மாத்தாசுங்கிறது முத்தேசிலாக வரும். இன்னி அது அப்படி அஸ்மன், மின்னி, அஸ்மா, மின்னா. மஜ்ரூர், முன்பிசிலா மஜ்ரூர். மேலே மண் மாம் அஞ்சில் அதில் அசு செய்து, அசுங்கிறது ஜருடைய மாதிரி. இப்போ மஜ்ரூராக வரும். அஸ்மன், முஜிசே, என்னில் நின்றும். அஸ்மா, அம்சே, எங்களில் நின்றும். நின்றும்னு சொல்லலாம், எங்களை விடன்னு சொல்லலாம், என்னை விட அப்படின்னு சொல்லலாம். இடத்துக்கு போல் அர்த்தம் வரும். இப்போ அரபியில் சொல்கிறாங்க மின்னி, மின்னா, மின்க, மின்குமா, மின்ஹு, மின்ஹும். அந்த முன்பிசிலான லமீரவே மின்னு சேர்த்திட்டோம். அதான் அஸ்மன் கல்விக்கு தமிழ் மின்னி, முஜிசே, அஸ்மா, மின்னா, அசுத்து,
மின்க அஸ்ஸுமா மின்குமா அஸு மின்ஹு அஸூஷா மின்ஹும் இது நம்ம விளக்கமாக முத்தசிலா மர்ஃபூவா முத்தசிலா மன்சூபா முத்தசிலா மஜ்ரூரா முன்ஃபசிலா மர்ஃபூவா முன்ஃபசிலா மன்சூபா முன்ஃபசிலா மஜ்ரூரா எழுதி ஒட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் பாடலாம், மனதில் வச்சுக்கிட்டா போதும். எல்லா இடமும் வந்துடுச்சு. பார்சியில் முக்கால்வாசி ஒதியாச்சு. எல்லாம் இதில் தான் அடங்கியிருக்கு. எல்லாமா இருக்குது. போதுமில்ல இன்னைக்கு? சரி, என்ன ஆச்சுக்கு